இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணுற ப்ரீமிக்சஸ் அண்ட் வந்து டீ பேக்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்துட்டு டிப்டிக்கு என்ன டீ பேக்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட் ஒன்று பார்த்தோம்னா நம்மக்கிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது டிப்டிக்கு. ஒன்று அசாம் டீ, ஒன்று எலாச்சி, காடமம் டீ அண்ட் வந்துட்டு மசாலா சாய். இந்த 3 பேக்ஸும் பார்த்தோம்னா இது மாதிரி தான் இருக்கும். இது வந்துட்டு டிப்டி மில்கோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ். இதில் வந்துட்டு இந்த அசாம் டீ மட்டும் நம்ம பிளாக் டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் டீ மீன்ஸ் நம்ம ஹாட் வாட்டர் கூட இந்த அசாம் டீ மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது எனக்கு பிளாக் டீ வேணும் அப்படின்னு கேட்கும்போது மட்டும் இது ஹாட் வாட்டர் கூட யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதர்வைஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு டீ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம இது வந்துட்டு டிப்டி மில்கோட சேர்த்து நம்ம இதை கொடுக்கணும். இப்போது அசாம் டீ, இந்த அசாம் டீ பேக் வந்துட்டு டிப்டி மில்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு உள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம் கப்புக்குள்ளே. அதுக்கப்புறமேல நம்ம டிப்டி ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இந்த அசாம் டீ மட்டும் பார்த்தோம்னா டிப்டிக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் யாராவது வந்துட்டு பிளாக் டீ கேட்டாங்கன்னா பிளாக் டீக்கும் நம்ம இது கொடுக்கலாம். இது ஒரு இதுக்கு மட்டும் அந்த 2 ஆப்ஷன் நம்மளால் கொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம டிப்டி மில்க்குக்கு நம்ம எப்படி எடுக்கணுன்றதை பார்க்கலாம். நல்லா 1.5 நிமிஷம் நல்லா வந்துட்டு இதுக்குள்ளேயே முழுகி இருக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறமேலு ஒரு 5 டைம் to 10 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது இதில் இருக்க கலர் மற்ற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு இதில் வேணும்னா சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தோம்னா நல்லா டிப் ஆனதுக்கப்புறமேலு இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். இதில் சுகர் எதுவும் ஆட் ஆகி வராது. நம்ம அடிஷ்னலாக சுகர் ஆட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த அசாம் டீ பேக் பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு டிப்டி மில்க்குக்கு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம ஹாட் வாட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாராவது பிளாக் டீ கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அசாம் டீ பேக் எடுத்துகிட்டு ஹாட் வாட்டரோட டிஸ்பென்சிங் எடுத்தோம்னா அது பிளாக் டீ. பிளாக் டீ பார்த்தோம்னா நல்லா 1 to 2 நிமிஷம் நல்லா அதிலே விட்டோம்னா ஃபுல்லாக வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் இறங்கிடும். அதுக்கப்புறம் 5 to 10 நிமிட்ஸ் நம்ம பண்ணோம்னா நல்ல கலர் வரும். பிளாக் டீக்கு பார்த்தோம்னா நல்ல ஒரு டார்க் ரெட்டு கிட்ட கலர் இருக்கணும். இது கூட வந்து பார்த்தோம்னா டீ மட்டும்தான் இருக்கும். சுகர் எதுவும் ஆட் ஆகி வராது. நம்ம தேவைப்படுறவங்களுக்கு நம்ம கடைசியாக சுகர் ஆட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். இந்த அசாம் டீ பேக் மட்டும் டிப்டி மில்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளாக் டீக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற 2 வந்து பார்த்தோம்னா நம்ம வந்துட்டு டிப்டி மில்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி கிளியராக நல்ல ஒரு டார்க் ரெட் மாதிரி இருக்கும். பிளாக் டீக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டிப்டி மில்க்லேயே 2வது ஆப்ஷன் பார்த்தோம்னா மசாலா டீ. இதுவும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பேக்ஸில் தான் வரும். இது வந்து பார்த்தோம்னா நம்ம டிப்டி ஆப்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம இது வந்துட்டு பிளாக் டீக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது. டிப்டிக்கு இந்த மசாலா டீ பேக்ஸ் வந்துட்டு டிப்டிக்கு நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டார்ட். நல்லா 1.5 நிமிஷம் நல்லா வந்துட்டு இதுக்குள்ளேயே முழுகி இருக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறமேலு ஒரு 5 டைம் to 10 டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம டிப் பண்ணி எடுக்கும் போது இதில் இருக்க கலர் மற்ற எக்ஸ்ட்ராக்ட் எல்லாமே நல்லா இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் பேக் எடுத்துகிட்டு இதில் வேணும்னா சுகர் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கலர் பார்த்தோம்னா நல்லா டிப் ஆனதுக்கப்புறமேலு இந்த மாதிரி கலர் வந்திருக்கும். இதில் சுகர் எதுவும் ஆட் ஆகி வராது. நம்ம அடிஷ்னலாக சுகர் ஆட் பண்ணிடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா டிப்டியில் 3வது ஆப்ஷன் எலாச்சி டீ அண்ட் காடமம் டீ. இந்த டீ பேக்ஸ் வந்துட்டு டிப்டி மில்க்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா டிப்டி மில்க்குக்கு வந்து பார்த்தோம்னா எலாச்சி டீ ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த எலாச்சி டீ வந்து பார்த்தோம்னா டிப்டி மில்க்குக்கு தான் யூஸ் பண்ணணும். இதுவுமே ஹாட் வாட்டருக்கும் ஹாட் மில்க்குக்கும் யூஸ் பண்ணக்கூடாது. சுகரும் இதில் கலந்து வராது. நமக்கு தேவைப்பட்ட கடைசியாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா டிஸ்பென்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா 1.5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா எக்ஸ்ட்ராக்ட் இறங்கியிருக்கும். அதை எடுத்து ஒரு 5 to 10 டைம்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா மற்ற எல்லா எக்ஸ்ட்ராக்டும் இதில் இறங்கிடும். இது பார்த்தோம்னா டிப்டி மில்க்குக்கு மட்டும்தான் எடுக்கணும். ஹாட் வாட்டருக்கோ இல்லை வந்துட்டு ஹாட் மில்க்குக்கு எடுக்கக்கூடாது. இது வந்து காடமம் டீ, எலாச்சி டீன்னு சொல்லுவோம். காடமம் டீனாலும் இதுதான். இதுலேயும் சுகர் ஆட் ஆகி வராது. நம்ம தான் சுகர் ஆட் பண்ணிக்கணும். நல்லா இறங்கினதுக்கப்புறம் கலர் இந்த மாதிரி தான் இருக்கும்.